விவசாயிகள் பிரச்சனை பற்றி தீர்க்க முடியாத அளவுக்கு ஏதோ நெருக்கடியில் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இருப்பதாக மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். இதை பற்றி அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புத்தாண்டு பிறந்தாலும் தமிழக விவசாயிகளுக்கு இன்னும் விடிவு காலம் ஏற்படவில்லை. கருகிய பயிர்களை கண்டு அதிர்ச்சியில் ஏற்பட்ட மரணங்களும், தரிசாகி போன நிலங்களை பார்த்து நிகழும் தற்கொலைகளும் இன்னும் தொடர்கிறது. இதுவரை உயிரிழந்துள்ள விவசாயிகளின் எண்ணிக்கை 100 தாண்டிவிட்டது. வேதனை தீயில் விவசாயிகளை தள்ளிவிட்ட சாதனையைத்தான் மாநிலத்தை ஆட்சி செய்து வரும் அதிமுக செய்து காட்டியிருக்கிறது என்று விவசாய பெருமக்கள் ரத்த கண்ணீர் வடிக்கின்றனர். தலைமை செயலகத்தில் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை நேற்று நேரில் சந்தித்து விவசாயிகளின் துயர் துடைக்கும் நடவடிக்கைகளை அவசரமாக மேற்கொள்ள வேண்டும் என்றும், அவர்களின் நலன் காக்கும் விவாதங்கள் நடத்தி தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவிக்க மத்திய அரசை வலியுறுத்த தீர்மானம் நிறைவேற்ற தமிழக சட்டமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்ட வேண்டும் என அவரிடம் வலியுறுத்தினேன். அதிகாரத்தை திரைமறைவில் இருந்து வழிநடத்துபவர்களின் அலட்சியத்தால் நாட்டின் அச்சாணியாக திகழும் விவசாயிகளின் வாழ்வு பாலைவனமாகிவிடக்கூடாது. தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை பெற முடியாததாலும், பருவமழை பொய்த்ததாலும், அரசின் நிவாரண உதவிகள் கிடைக்காததாலும் அனைத்து தரப்பு விவசாயிகளும் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். விவசாயிகள் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவிக்க வேண்டும் என திராவிட முன்னேற்ற கழகம் உள்பட எதிர்க்கட்சிகள் அனைத்தும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன. ஆனால் அதிமுக அரசு மீள முடியாத துக்கத்தில் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் நான் முதல்வரிடம் விவசாயிகள் பிரச்சனை குறித்து விவாதிக்க நேரம் கேட்டவுடன் அவசரமாக மாநில அரசின் சார்பில் வறட்சி நிலவரத்தை பார்வையிட ஆய்வுக்குழு அமைக்கப்பட்டுள்ளது. மிகவும் தாமதமான இந்த நடவடிக்கை இன்னும் எத்தனை விவசாயிகள் உயிரை பலிவாங்க போகிறதோ தெரியவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வைத்த கோரிக்கைகளில் உள்ள நியாயத்தை முதலமைச்சர் உணர்ந்திருந்தாலும் அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாத ஏதோ ஒரு நெருக்கடியில் அவர் இருக்கிறார் என்பதை அந்த சந்திப்பில் என்னால் உணர முடிந்தது. இவ்வாறு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.